மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் சேவ் அரிட்டாபட்டி டங்ஸ்டன் என்ற வாசகத்துடன் கிராம மக்கள் பங்கேற்றனர். பொங்கலை முன்னிட்டு பாலமேடுவில் பாரம்பரிய ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதனை காண மதுரை உட்பட அதன் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பாலமேடுவில் குவிந்தனர். அவர்களில் பலர் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சேவ் அரிட்டாபட்டி டங்ஸ்டன் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி கவனம் ஈர்த்தனர். மதுரை மாவட்டம் மேலூரில் டங்ஸ்டன் சுரங்கத்தை தடை செய்ய வேண்டும் என பொதுமக்கள் நூதன முறையில் எதிர்ப்பு தெரிவித்தனர். மதுரை உள்ளிட்ட அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மாட்டுப் பொங்கல் கொண்டாட்டம் களை கட்டியது. பொங்கல் கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் டங்ஸ்டன் சுரங்கத்தை தடை செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அதன்படி மேலூரில் ஜல்லிக்கட்டு காளைகளின் உடலில் டங்ஸ்டன் எதிர்ப்பு பொங்கல் 2025 போன்ற வாசகங்களை எழுதி கவனம் ஈர்த்தனர். அதேபோல் வீடுகளின் முன்பு கோலமிட்டும் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அரசு உரிய இழப்பீடு வழங்கிடக் கோரி மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் உயிரிழந்த நவீன்குமாரின் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக அரசு நடத்திய அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் காளையை அடக்கம் என்றபோது காளை மார்பில் முட்டி விளாங்குடியைச் சேர்ந்த நவீன்குமார் உயிரிழந்தார். இந்நிலையில் இச்சம்பவத்தில் அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி அவரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் விளாங்குடி மெயின் ரோட்டில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரசு 10 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். திருச்சி பெரிய சூரியூரில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜல்லிக்கட்டு திடல் அமைப்பதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். மாட்டுப் பொங்கலை ஒட்டி பெரிய சூரியூரில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதனை அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் கண்டுகளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஜல்லிக்கட்டு நடத்த பிரத்யேக விளையாட்டு திடல் அமைக்கப்படும் என்றும் 1 மாதத்தில் இடம் தேர்வு செய்யப்பட்டு அடிக்கல் நாட்டப்படும் என்றும் தெரிவித்தார். ஒவ்வொரு ஆண்டும் தை 2ஆம் தேதி சூரியூர் ஜல்லிக்கட்டு திடலில் போட்டிகள் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டு முதலமைச்சரும் நம்முடைய துணை முதலமைச்சரும் நாம் எடுத்து சொன்ன பொழுது இன்றைக்கு அதற்கான ஒரு அரசாணையை இப்போ வெளியிட்டிருக்கிறார்கள். மிக விரைவாக என்ன ஒரு மாத காலத்துக்குள்ளார அடிக்கல் நாட்டப்பட்டு அடுத்த பொங்கல் என்று வரும்பொழுது அந்த நிரந்தரமான கேலரியில் ஏன்னா ஊர் மக்களாம் சேர்ந்து இடத்த எங்களுக்கு தேர்வு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல அது மிக ஒரு எழுச்சியோடு ஒரு பெருமை தரக்கூடிய அளவுக்கு அது கட்டப்படும் இருக்குது. சூரியூர் கிராமத்தில் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு இடத்த சொல்லி நான் சொன்னேன், ஒரு சாராக சொல்ல மட்டும் கேட்காது, ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த எந்த இடம்னு பொதுவாக சொல்லுகிறார்களோ அந்த இடத்த தேர்ந்தெடுத்து அவங்க கொடுத்த இடத்துல அதை நான் கட்டுறேன். இப்போ மதுரையில் கேலரி கட்டினாலும் ஏற்கனவே நடந்த இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது. இப்படி இங்கே நடக்குமா இந்த கேலரியில் தான் ஃபுல்லாக இனிமேல் நடக்கும் அடுத்த வருஷத்துல? புரியல, அடுத்த வருஷத்துல இந்த கேலரியில் மட்டும்தான் நடக்குமா இல்லை இங்கேயே நடக்குமான்னு கேட்குறேன். இந்த இடத்துல இப்போ நடக்கிற இடத்துல இல்லை, கேலரி ரெடியானது அந்த இடத்துல தான். அதை எல்லாத்துக்குமே அது நாட் ஒன்லி ஜல்லிக்கட்டு மட்டும் இல்லை, மல்டி பர்பஸாக. ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் பயன்படுத்துறதா இல்லாமல் அது உள்ளுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா அத்லெட் ட்ராக் நாங்கள் போகிறோம், அது உள்ளுக்குள்ளாரே ஃபுட்பால் கிரவுண்டு மாதிரி இருக்கும், அது உள்ளுக்குள்ளாரே வாலிபால் எல்லாமே சேர்ந்து மல்டி பர்பஸ். வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் பயன்பாட்டு கிடையாது, ஒட்டுமொத்தமாக வருஷம் முழுவதும் அதை பயன்படுத்திக்கலாம். நம்முடைய மாட்டுப் பொங்கல் என்று வரும்பொழுது ஜல்லிக்கட்டு என்று வரும்பொழுது மட்டும் அது ஜல்லிக்கட்டுக்கான இதுவாக அது மாறி. கடவுள் பக்தியின் உன்னதத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தவர் திருவள்ளுவர் என்று ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு கிண்டி ஆளுநர் மாளிகையில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு ஆளுநர் ஆர் என் ரவி மாலை அணிவித்தும் காவி உடை அணிவிக்கப்பட்ட திருவள்ளுவர் படத்துக்கு மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாரதத்தின் தமிழ் போற்றும் தெய்வ புலவர் திருவள்ளுவரை தேசம் ஆழ்ந்த நன்றியுடனும் மிகுந்த பயபக்தியுடனும் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் ஆட்சியாளர்களுக்கும் ஒரு விரிவான நல்லொழுக்க குறியீட்டை திருவள்ளுவர் வகுத்ததாக தெரிவித்துள்ளார். திருவள்ளுவரின் சிறந்த பக்தரான பிரதமர் மோடிக்கு நன்றி என்றும் திருக்குறளின் போதனைகள் உலகம் முழுவதும் எதிரொலிக்கின்றன என்றும் தெரிவித்துள்ளார். திருக்குறள் உலக பொதுமறை என்பதால் அதனை எந்த ஒரு தனி மதமும் சொந்தம் கொண்டாடிட முடியாது என கவிஞர் வைரமுத்து தெரிவித்தார். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு சென்னை பெசன்ட் நகரில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு வைரமுத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருவள்ளுவர் சிலைக்கு வெள்ளி விழா கொண்டாடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி திருக்குறளை உலக பொதுமறையாக அறிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளும் விடுத்தார். திருக்குறளுக்கு உரை எழுதி அனைவரிடமும் சேர்ப்பதை தனது விருப்பம் என்றும் அவர் கூறினார். சீமான் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு, இன்று நான் சைவம் அசைவ கேள்வி என் உடம்பிற்கு ஆகாது என்று கூறினார். இந்த ஆண்டு
வெள்ளி விழா ஆண்டாகிறது. அந்த வெள்ளி விழாவை உலகமெல்லாம் கொண்டாடும் வகையில் கொண்டாடிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா மதத்தவர்களும் இது எங்களுக்கானது, எல்லா மனிதர்களும் இது எங்களுக்கானது, எல்லா இனத்தவரும் இது எங்களுக்கானது என்று கொண்டாடுவதில் இருக்கிறது திருக்குறளின் பெருமை. திருக்குறளின் இதயமே அதுதான். எனவே ஒரு குறிப்பிட்ட மதத்தார் இது எங்களுடையது என்று சொந்தம் கொண்டாட முடியாத அளவுக்கு திருக்குறளை உலக பொதுமறை என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டு அறிவிக்க வேண்டும் என்று அவரை நாங்கள் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். பெரியார் அவர்கள் தமிழ் மொழியை அவமதிக்கும் வகையில் பல்வேறு கருத்துக்களை கூறியதாக கடந்த 2 வாரத்துக்கு மேலாக சீமான் அவர்கள் பல இடங்களில் பேசி வராங்க. ஒரு கவிஞராக உங்களுடைய பார்வை என்ன சார்? இன்று நான் சைவம், அசைவ கேள்வி என் உடம்புக்கு ஆகாது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வரும் போராட்டக்காரர்களை தாவேகா நிர்வாகிகள் சந்தித்து ஆலோசனை செய்தனர். பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஏகனாபுரம் மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இவர்களுக்கு பல கட்சியினர் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் தாவேகா நிர்வாகிகள் போராட்டக் குழுவினரிடம் ஆலோசனை நடத்தினர். வெவ்வேறு நாடுகளிலிருந்தும் சென்னைக்கு 63 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை கடத்தி வந்த பெண் உட்பட 2 விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். துபாயில் இருந்து வந்த விமானத்தில் சென்னையைச் சேர்ந்த இளைஞர் தனது ஆடைக்குள் மறைத்து எடுத்து வந்த 35 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 490 கிராம் தங்க பசையையும், சிங்கப்பூரிலிருந்து உள்ளாடைக்குள் வைத்து பெண் ஒருவர் கடத்தி வந்த 28 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 380 கிராம் தங்க செயின்களையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். 2 கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் MRC ராணுவ மையத்தில் 77வது ராணுவ தினம் வீரர்களின் சாகச நிகழ்ச்சிகளோடு கொண்டாடப்பட்டது. பிரிட்டிஷார் கட்டுப்பாட்டில் இருந்த இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதி பொறுப்பு 1949ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி இந்திய ராணுவ அதிகாரியான லெப்டினன்ட் ஜெனரல் KM கரியப்பாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை ஜனவரி 15ஆம் தேதி இந்திய ராணுவ தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று 77வது இந்திய ராணுவ தினம் வெலிங்டன் MRC ராணுவ மையத்தில் MRC கமாண்டர் கிறிஸ்துதாஸ் தலைமையில் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் ராணுவ வீரர்கள் சாகச நிகழ்ச்சியோடு களரி, சண்டை வேடம், சிலம்பம், வாழ் சண்டை போன்ற தற்காப்பு கலைகளை செய்து காட்டினர். பள்ளி குழந்தைகளுக்கும் யோகா பயிற்சி செய்து அசத்தினர். இறுதியில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ராணுவ வீரர்கள் மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இலங்கை யாழ்ப்பாணம் மாவட்டம் வல்வெட்டித்துறையில் சர்வதேச பட்டப்போட்டி உற்சாகமாக நடைபெற்றது. விக்னேஸ்வரா சண்முக சேவா நிலையம் மற்றும் வல்லை உதயசூரியன் கழகம் இணைந்து உதயசூரியன் உல்லாச கடற்கரையில் நடத்திய வினோத விசித்திர சர்வதேச பட்டப்போட்டியினை வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் பங்கேற்று தொடங்கி வைத்தார். விண்கலம், ராக்கெட் உட்பட பல்வேறு வடிவிலான பட்டங்கள் பறக்கவிடப்பட்டன. இதில் தாவேக தலைவர் விஜய் உருவம் வரையப்பட்ட பட்டமும் பறக்கவிடப்பட்டது. பலரையும் உருவம் உயர்த்த வைத்தது. திண்டுக்கல் மாவட்டம் விராலிப்பட்டியில் பொங்கல் விழாவினை முன்னிட்டு மாமன் முறை கொண்டவர்களால் நட்டு வைக்கப்பட்ட வழுக்கு மரத்தில் மருமகன் முறை கொண்டவர்கள் ஏறும் வினோத விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. கேலியும் கிண்டலுமாக மாமன்கள் விடுக்கும் சவாலை ஏற்றுக்கொண்ட மருமகன்கள் ரோஷத்துடன் களத்திற்கு வந்து வழுக்கு மரம் ஏற முயற்சித்தனர். அப்போது மரமேறும் மருமகன்கள் மீது மாமனார்கள் தண்ணீர் ஊற்றி தடுத்து கீழே இழுத்தனர். விளையாட்டு என்று இல்லாமல் மனமகிழ்ச்சியுடன் மாமன் மருமகன் உறவுகளை கொண்டாடும் விதமாக இந்த வழுக்கு மர போட்டி அமைந்தது. போட்டி நேரத்திற்குள் மருமகன்கள் பரிசு தொகையை எடுக்க முடியாததால் மாமனார்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. ஆரவாரத்துடன் அந்த வழுக்கு மரம் ஏறும் போட்டியை ஏராளமானோர் திரண்டு வந்து கண்டு ரசித்தனர்.
தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய குவிந்த பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து வழிபட்டு சென்றனர். பொங்கல் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகை தந்தனர். கடலில் புனித நீராடி சென்ற பக்தர்கள் நீண்ட வரிசையில் 5 முதல் 7 மணி நேரம் வரை காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 17ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள வானிலை ஆய்வு மையம் வரும் 18ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்றும் நாளையும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காட்டில் மாட்டுப் பொங்கலை ஒட்டி திமுக சார்பில் குதிரை ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. இதில் பெரிய குதிரை, சிறிய குதிரை, புதிய குதிரைகள் என 3 பிரிவுகளில் நடைபெற்ற பந்தயத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 35 ரேக்லா குதிரைகள் பங்கேற்றன. திருவாலங்காடு கூட்டு சாலையிலிருந்து கனகமாச்சத்திரம் நெடுஞ்சாலை வரை போட்டி நடைபெற்றது. பந்தயத்தில் வெற்றி பெற்ற குதிரை வீரர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் கோப்பைக்கான பரிசுகளை திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் வழங்கி பாராட்டினார். சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் சாலையின் இருபுறமும் நின்று பந்தய வீரர்களை உற்சாகப்படுத்தி போட்டியை கண்டு ரசித்தனர். ஆந்திர மாநிலம் திருப்பதி அருகே உள்ள ரங்கம்பேட்டையில் எருதுவிடும் திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது. பொதுமக்கள் தங்களிடம் இருக்கும் மாடுகளை குளிப்பாட்டி அலங்கரித்து அவற்றின் கொம்புகளில் பலகையை பொருத்தி தாரை தப்பட்டை முழங்க ஒரு தெருவில் விரட்டிவிட்டனர். அங்கு திரண்டிருந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மாடுகளில் கொம்புகளில் கட்டப்பட்டிருந்த பலகை மற்றும் பரிசுகளை தட்டிச் சென்றனர். போட்டியை பார்வையிட ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர். அனுமதியின்றி நடைபெற்ற இந்த போட்டியில் மாடுகளை பிடிக்க முயன்ற 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் லேசான காயமடைந்தனர்.